அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது இல்லை பரிகாரம் செய்வது எப்படி? நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு சுலபமான வழி, இதை நான் செய்து வெற்றி பெற்ற ஒரு வழி. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோஸை நான் கொடுக்குறேன். சரி, குலதெய்வம் அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, எனக்கு வந்து குலதெய்வம் தெரியல, நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், அதனால் வந்து நம்மளுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, அந்த ஊர் எங்கேன்னு தெரியல, நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்லலை. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. சரி, என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடத்தில் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்க்க முடியும், குலதெய்வங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அது தெய்வத்தின் அடிப்படையில் தான் வரும். சரி, ஒரு சில விளக்கங்கள் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னாக்கா, குலதெய்வம் அப்படின்றது வந்து நம் குலத்தை காத்தவர்கள், நம் குலத்தை சேர்ந்தவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம் குலத்தை காத்தவர்கள், நம் குலத்தை சேர்ந்தவர்கள். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, இப்போ லட்சே நம்ம வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியோ 300 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு கிராமத்தில் நம்மளுடைய முப்பாட்டனர்கள் பிறந்து வாழ்ந்திருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், அதாவது என்னன்னு சொன்னாக்கா ஆற்றல் நிறைந்தவர்கள், அதாவது சிலம்பாட்டம், கத்தி வீச்சு, அந்த மாதிரி நிறைய தற்காப்பு கலையில் சிறந்து விளங்கியவர்களே அங்கே வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் பிற்காலத்தில், சரிங்களா, அவங்களுடைய மறைவுக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய சீடர்கள் வருவார்கள். அவங்களும் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே நம்மளுடைய குலம், சரிங்களா. அது நம்ம தாத்தா எப்படியோ தேடி பார்த்தாக்கா நம்ம பூட்டனாருக்கு அவர் வந்து அப்பாவாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லை பெரியப்பாவாக இருக்கலாம். அதனால தான் நம் குலம்னு சொல்கிறோம். இங்கே வந்து மற்ற எதுவும் இல்லை, நம்மளுடைய குலம், நம்மளுடைய ஜெனரேஷன்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் போது ரொம்ப ரொம்ப சுலபமான வழிகள்லாம் நிறையா இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு அந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த கிராமத்தில் போயிட்டு அவருக்காக வழிபாடு செய்ய முடியும். அது சிறப்பு. சரி, அப்படி இல்லை அப்படின்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு முனீஸ்வரன் கோயில்லையோ அல்லது 18ஆம் படி கருப்புக்கோ நீங்கள் போய் செய்யலாம். சில பேர் வந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உடையவர்கள் நீங்கள் வந்து 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு போயிட்டு பூஜை செய்தால் அது வந்து எல்லா குலதெய்வத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்பப்படுது. சரி, இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னாக்கா, சரி, குலதெய்வம் நமக்கு வந்து இது எதுவுமே வாய்ப்பில்லை, ஊருக்கும் போக முடியல, நம்மளோட கிராமமும் நமக்கு தெரியாது, நம்ம குலதெய்வம் யாருன்னு நமக்கு தெரியாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுடைய சாபம் நீங்குவதற்கு, அதாவது உடனடியாக நீங்குமான்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக, இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களுடைய சாபம் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், உங்களுடைய தந்தை அவர் நம்ம கூட இருக்கிறாரு. சரி, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, வருடத்துக்கு ஒரு முறை நம்ம அப்பா அம்மாவை உட்கார வச்சு பாத பூஜை செய்யுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த குலத்திலிருந்து வந்தவர்கள். சரி, நம்ம குலதெய்வம் தெரியாது, நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோம் ஒன்று, அந்த குலதெய்வத்தை சார்ந்த ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னும் போது, நம்மளுடைய அப்பாவும் அந்த குலத்திலிருந்து வந்தவர், நமக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தான் மூத்தவர். அப்படி இருக்கிறச்ச அவருக்கு நீங்கள் பாத பூஜை செய்யுங்க. அதற்கப்புறம் நீங்கள் உங்களோட குலதெய்வ உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க. ஏன்னா அந்த வகையிலேருந்து வந்தவர் தான் நம்ம அப்பா, அந்த குலத்திலேருந்து வந்தவர் தான் நம்ம அப்பா. ஸோ நம்ம அப்பாவுக்கு மரியாதை செய்வது நம் குலத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மரியாதை செய்வது. ஸோ
இதை செய்து நான் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ அப்பா இல்லாத சிலர், அப்பாவுடைய அண்ணன் தம்பிகள் இன்று யார் மூத்தவர் இருக்கிறார்? அதாவது அப்பாவுடைய அண்ணன் தம்பி, சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், யாராவது இருந்தாங்கனாக்கா உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அதில் மூத்த யார் மூத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை செய்யுங்க. ஏன்னா நம்ம அப்பாவுக்கு அடுத்தது அவங்க தான். சரி, இப்போ இவங்களும் இல்லை, எல்லாம் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒன்று, நமக்கு மூத்தவர் யார்? நம்மளுடைய அண்ணனாக இருக்கலாம், இது எல்லாம் ஆண்களாக இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய அண்ணனாக இருக்கலாம். அப்பேற்பட்ட அண்ணனுக்கு நீங்கள் பாத பூஜை செய்வதில் எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக பல வெற்றிகளை கொடுக்கும். இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். அதாவது இது வந்து ஒரு ஷார்ட்கட்னு கூட நம்ம சொல்லலாம், வேறு வழி இல்லை. தெரிந்தவர்கள் முறையாக உங்கள் குலதெய்வத்தை சென்று கண்டு அவங்களுக்கு பூஜை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி செய்ய வாய்ப்பில்லாதவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த மூத்தவர் யாரோ அவருக்கு நீங்கள் பாத பூஜை செய்யுங்கள். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை. கண்டிப்பாக உங்களுடைய சாபங்கள் நீங்கி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.